அனைவருக்கும் வணக்கம். எதிர்நீச்சல் தொடர்கிறது சீரியலில் இன்றைக்கி எபிசோடில் என்ன நடக்குதுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கொடைக்கானல் போயிருக்கிற ஜனனியும் சக்தியும் காரில் போயிட்டுருக்காங்க. அந்த நேரத்தில் ஒரு இடத்துல மொபைலில் சிக்னல் கிடைக்காம போயிடுது. அதனால் மேப் கூட வேலை செய்யலை. அதனால் சக்தி டவர் கிடைக்கிற இடமா பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லி கார்லேருந்து இறங்கி கொஞ்சம் தூரம் நடந்து போகிறாரு. ஆனால் ஜனனி மட்டும் கார்லேயே ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் தேவசகாயம் ஜனனி இருக்கிற கார் பின்னாடி தன்னோட காரை நிறுத்திட்டு நடந்து வராரு. அப்போ யதார்த்தமாக ஜனனி காரில் இருக்கிறத பார்க்குறாரு. அதுக்கப்புறம் ஜனனியும் சக்தியும் கார் எடுத்துகிட்டு அவங்க ரூமுக்கு போகிறாங்க. அப்போது ஜனனியை எப்படியாவது கொலை பண்ணணும் அப்படின்றதுக்காக தேவசகாயம் ஜனனியும் சக்தியும் போகிற காரை பின்னாடியே தொடர்ந்து போகிறாரு. ஆனால் ஜனனியும் சக்தியும் அவர்கிட்ட மாட்டிக்காமல் எப்படியோ தப்பிச்சு ரூமுக்கு வந்துட்டாங்க. ஜனனிக்கும் சக்திக்கும் தேவசகாயம் கொடைக்கானலில் இருக்கிறது அவங்கள ஃபாலோ பண்ணுறது தெரியாது. ஜனனியும் சக்தியும் பாதுகாப்பாக வீட்டுக்கு வருவாங்களா இல்லை தேவசகாயம் நினச்ச மாதிரி ஜனனியை கொலை பண்ண ட்ரை பண்ணுவாரா அப்படின்றது அடுத்தடுத்த எபிசோடில் பார்க்கலாம். இந்த மாதிரி எதிர்நீச்சல் தொடர்கிறது சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி.